இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுதும் தூங்காமல், கண்மணியைப் போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணியைப் போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. காலங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். காலங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 119 சங்கீதம் 105 நான் வாசிக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இருள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அப்படிப்பட்ட குழப்பங்களும் போராட்டங்களும், இருளில் நடக்கிறவனுக்கு எப்படி வழி தெரியாது, அதே போலதான் அந்த நாட்கள்ல என்ன முடிவு எடுப்பது, எங்கு போவது, என்ன செய்வது, நாளை தினம் எப்படி இருக்குமோன்ற ஒரு பதற்றத்தோடு பயத்தோடு தான் மனுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் விஞ்ஞானம் முன்னேறினாலும், எவ்வளவுதான் காரியங்களில் மாற்றங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் சயின்ஸ் அறிவியல் வளர்ச்சிகள் பெருகினாலும் கூட இன்னைக்கு மனிதனுக்குள்ள ஒரு பதற்றம், என்ன செய்வதுன்னு அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்க தெரியாதுங்கிற ஒரு நிலைமை தான். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, இப்படி கால்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதாம். நமக்குள் இருக்கிற இருள் அல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிற இருளை மாற்றி நேர்வழியிலே செல்லும்படியாக ஆண்டோடைய வார்த்தை உதவுகிறதோடு மட்டுமல்ல, முடங்கி கிடக்கிறவனை கூட தூக்கி நிறுத்தி நடக்க வைத்து விடும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு பூமியில் இந்த நாட்களிலே மத்தேயு 8 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதி ஒருவன் வந்து இயேசுவை சந்திக்கிறான். சந்தித்து என்ன சொல்லுகிறான்? என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது, நான் வந்து அவனை சுகமாக்குறேன் இயேசு சொல்லுகிறார். நீர் வந்து சுகமாக்கும் அளவுக்கு நான் பாத்திரவான் கிடையாது, என் வீட்டிற்கு வரக்கூடிய அளவுக்கு நான் தகுதி கிடையாது, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லுகிறார். இயேசு ஆச்சரியப்படுகிறார். பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தையின் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏனென்றால் அந்த திமிர்வாதத்தினாலே கஷ்டப்படுகிற அந்த மனிதனை இயேசு இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு விசுவாசம். இயேசுவே ஆச்சரியப்பட்டு, ஒரு வார்த்தை நீர் சொல்லுங்க போதும் என்று சொல்லும் பொழுது, இயேசுவும் உன் விசுவாசத்தின்படி ஆக்கப்படுவது உன் வேலைக்காரன் சுகமாவான் சொல்லி அனுப்பிவிடுகிறார். போகிறான், அங்கு சுகமாயிருக்கிறான். இயேசு சொன்ன அதே நேரத்தில் அங்கு அற்புதம் நடந்து விடுகிறது. ஒரு வார்த்தை. ஆண்டவனுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அல்லது ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு, இதை நான் செய்கிறேன் அல்லது விதமா நடக்கும், அல்லது இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு வாக்கு தத்தத்தை அல்லது வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வசனத்தை பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாகவே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் நம்ம அதை யோசிக்கிறோம், இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வசனம் தானே இந்த ஒரு காரியம் எப்படி செய்யும்? இல்லை, ஒரு வார்த்தை போதும். ஆண்டவருடைய வசனம் அதுதான். கால்களுக்கு அது தீபம், பாதைக்கு வெளிச்சம், பாதை காட்டிவிடும். ஒரு இருண்ட காடுகள் நிறைந்த பகுதியில் ஒருவன் போய்கொண்டிருக்கிறான். அது என்ன செய்வதென்று திடீர்னு போகும்போது ஒரு குகையும் வருகிறது. அதுக்குள் போகும்போது சிக்கிக் கொண்டான். வெளியே வர வழி தெரியவில்லை. அது பெரிதாக இருக்கு. இவனும் இருக்கும்போது ஒரு மெழுகுவர்த்தி மட்டும்தான் இருக்கிறது. அந்த மெழுகுவர்த்தி அவன் என்ன பண்ண வேண்டும்? நான் இதை பயன்படுத்தினாலும் கூட இவ்வளவு பெரிய குகை, இவ்வளவு பெரிய இருட்டா இருக்கிற இடம், நான் எப்படி வெளியே வருவேன்? இதனுடைய வெளிச்சம் இந்த இருளை போக்குவதற்கு போதாதே என்று சொல்லி அவனுக்கு ஒரு கவலை. ஆனாலும் சரி, இது பண்ணுவென்று அந்த மெழுகுவர்த்தியை எரிய வைக்கிறான். எரிய வைக்கும்போது தனக்கு முன்பாக வெளிச்சத்தை காண்பிக்கிறது. அந்த வெளிச்சத்துல ஒவ்வொரு ஸ்டெப் வைக்க வைக்க அந்த வெளிச்சமும் கூட வருகிறது. கடைசியாக அந்த இருண்ட பகுதியை விட்டு வெளியே வந்து விடுகிறான். நாம் நம்முடைய சிந்தனையில் தான் பிரச்சனை. அநேக நேரம் இது எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை மாற்றுவதற்கு இல்லை. ஒரு மெழுகுவர்த்தி அந்த பெரிய காட்டை விட்டு, அந்த இருண்ட குகையை விட்டு வெளியே வருவதற்கு அந்த மனிதனுக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு வார்த்தை அந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனை சுகமாக்க போதுமானதாக இருந்தது. இன்னைக்கு நாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிப்போம். நிச்சயமாகவே அது
பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது. அதனாலே இந்த சிறு வார்த்தை தானே இதை வைத்து எப்படி முடியும் என்று சொல்லி கவலைப்படவே படாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை வந்தால் போதும், வாழ்க்கை மட்டுமல்ல எல்லாமே மாறிவிடும். அதனால இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்திருப்பானால் அதை பிடித்துக் கொள்வோம். இல்லாவிட்டால் இன்றாவது கேட்போம், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் குடும்பத்தில் இதுல மாற்றம் வேணும், என் வாழ்க்கையில் இதுல மாற்றம் வேணும், என் சரீரத்தில் இதில் மாற்றம் வேணும், என்னுடைய கம்பெனியில் என்னுடைய சூழ்நிலை எங்கெங்கெல்லாம் மாற்றத்தை விரும்புகிறீர்களோ எதிர்பார்க்கிறீர்களோ அவனுடைய வார்த்தை வந்தால் அங்கு மாற்றம் வரும். ஏனென்றால் அது இருளை மாற்றிவிடும், மனிதர்களை மாற்றிவிடும், சூழ்நிலை மாற்றிவிடும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, இதனால நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமான நடத்தினப்பா, அநேக இருள் நிறைந்த சூழ்நிலையில கடந்து போகும்போது கூட தவிக்கிறோம், தத்தளிக்கிறோம். சில பேர் மரண இருளின் பள்ளத்தாக்குல கடந்து போறாங்க. இந்த வியாதி மாறுமா, கண் வெளிப்பார்களா, இவங்க எழுந்திருப்பாங்களா, மீண்டுமாய் பழைய பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா, பழையபடி வேலை செய்ய முடியுமா, பழையபடி காரியங்கள் எல்லாவற்றையும் இது பண்ண முடியுமா, பல கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் செய்தியை கேட்க நேரிடுமானால் நீர் உடைய வார்த்தை சொல்லுவீராக. ஒரு வார்த்தை போதும், அதில் ஜீவன் இருக்கிறது, சொல்லிவிட்டு தான் திரும்பி வரும். 100க்கு அதிபதி சொன்னது போல ஒரு வார்த்தை போதும், நாங்களும் அதை கேட்கிறோம். வார்த்தையினாலே நீர் நிரப்புகிற தேவன், வார்த்தைகளை வல்லமை வைத்திருக்கிற தேவன், வார்த்தையாகிய தேவன் நீரப்பா. இந்த பாக்கியத்தை கொடுங்க. கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இந்த நாளில் மட்டுமல்ல நாளும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க அனுக்கிரகம் பண்ணுங்க. துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும், எல்லாவற்றையும் மாற்றும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாகி பிரகாசிக்குமே. இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாகி பிரகாசிக்குமே. ஒளி தோன்றிடும், இருள் நீங்கிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஒளி தோன்றிடும், இருள் நீங்கிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.